ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ட்ரெடிஷ்னலாக ஒரு கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் மண் சட்டி வச்சு நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 4-5 பல்லு பூண்டு, அதோட ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். ஒரு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4-5 பத்தை தேங்காய் போட்டு அரைச்சி ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஃப்ரெஷ் கருவேப்பிலை இதை ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வதக்குனதுக்கப்புறம் ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி இது எல்லாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கி வரும்போதே 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சில காய்கறிகள் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது நம்ம சாய்ஸ் தான். நான் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இது எல்லாமே எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான குவான்டிட்டிஸில் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம இதை நல்லா வந்து குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறோம். இது இல்லாமல் சைடில் வந்து நான் ஒரு கையளவு மொச்சக்கொட்டை எடுத்து நைட்டே ஊற வச்சு அதை வந்து வேக வச்சு நான் தனியாக குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு மிளகா பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு வதக்குனதுக்கப்புறம் இந்த காய்கறிகள்லாம் நல்லா வேகிறதுக்காக நம்ம வச்சிடலாம். இதோடு நான் வேக வச்ச மொச்சக்கொட்டையும் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதை அப்படியே அந்த வேக வச்ச தண்ணியோட குழம்புல ஊற்றி இப்போ இது எல்லாமே நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதி வந்தோடனே நம்ம வந்து ஒரு வெங்காயம், தக்காளி, தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையுமே வந்து இப்போ இந்த குழம்புல ஊற்றி கொதிக்க விட்டு நல்லா ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதித்து காய்கறிலாம் நல்லா வெந்து அதே மாதிரி நல்லா திக்னஸோடு வரும். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். காயெலாம் நல்லா வெந்து வந்தோன்னே ஒரு லெமன் சைஸ் புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் வந்து குழம்போடு ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு ரெடி ஆனோன்னே இதை காரக்குழம்பா அப்படியே யூஸ் பண்ணலாம் வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா. இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக இதில் என்ன பண்ண போகிறோன்னா கருவாடு வந்து ஆட் பண்ணுவோம். இந்த காரக்குழம்புமே வந்து செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி எல்லா காய்கறியும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக யம்மியாக இருக்கும். வெஜிடேரியன் வெர்ஷனாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக கருவாடு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து குழம்புக்கு கருவாடு 2 வெரைட்டியாக எடுத்திருக்கேன். துண்டு கருவாடு அப்புறம் நெத்திலி கருவாடு 2யுமே எடுத்து மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா தண்ணியில் ஊற வச்சு சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். நல்லா சாஃப்டாகி க்ளீனாக இருக்க கருவாடை வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக குழம்பே ரெடி ஆனோன்னு தான் நீங்கள் வந்து உள்ளே போடணும். இல்லைனா துண்டு கருவாடெலாம் கரைஞ்சி போயிடும். இதை நல்லா வந்து இப்போ குழம்புல போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் நேரம் இது வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெந்து வந்தோடனே சூப்பரான கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது ஆத்தென்டிக்காக வந்து வில்லேஜ் ஸ்டைலில் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.